காயிதே மில்லத் அவர்களே, இஸ்மாயில் சாஹிப் அவர்களே, வாருங்கள், நமக்கென்று ஒரு நாடு வந்து விட்டது, வாருங்கள் என்று அழைத்த போது, இல்லை இல்லை, நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் வேண்டுமானால் செல்லுங்கள், இது என் நாடு, என் தாய் நாடு, நான் இங்குதான் இருப்பேன். எங்களுக்கு ஏதாவது நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் பாகிஸ்தானில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், இந்துக்கள், அவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற நன்மை என்றார். இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழி, எது அதிகார மொழி, எதை கொண்டு வருவது என்ற விவாதம், ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று ஒரு மகன் எழுந்து பேசுகிறார். இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அது தமிழ்தான் வர வேண்டும். தமிழ்தான் இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி. இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் தொல்பொருள் ஆய்வறிஞனும் மறுக்க இயலாது. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசியவர் நமது தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள். முன்னாடி அமர்ந்திருந்த நேரு மகன் எழுந்து, காயிதே மில்லத், என்ன சாயிபு, நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்றால் தமிழை கேட்கிறீர்களே என்று கேள்வியை முடிப்பதற்குள் எழுந்து நம் தாத்தா சொல்லுகிறார், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. அடுத்த வார்த்தையை பதிவு செய்கிறார், என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவர்கள் என்று. அந்த மகத்தான தலைவனின் பேரனும் பேத்திகளும் இங்கே கூடியிருக்கிறோம், நாங்கள் தமிழர்கள் என்று. இஸ்லாம் எங்கள் மார்க்கம், தமிழ் எங்கள் மொழி, நாங்கள் தமிழர் என்பது எங்கள் இனம், எங்கள் முகம், எங்கள் முகவரி, எங்கள் அடையாளம் என்ற பெருமிதமும் திமிரும் கொண்டு ஒப்பற்ற புரட்சியாளன் பனை பாபா நினைவிடத்திலே நிற்கிறோம், நினைவை போற்றி நிற்கிறோம். நீனே ஒடுக்கித்தான் பாக்குற. என் தம்பி உமர்கான் சொன்னா பாருங்க, முத 2010 தொண்டுக்களை தான் போட்ட, இதே மாதிரி ஒரு சந்துக்களை தான் வச்ச. இப்ப இந்த 25 சந்துக்களை தான் வச்சிருக்க. இதே மாதிரி உங்க மொத்த பேரையும் சந்துக்களை வச்சு நான் மூடல, நீ பாத்துக்கிட்டே இருடா. எங்க அண்ணன் பழனி பாபாவுக்கே இந்த நிலைமைனா, பாவி பயல்க உங்களுக்கு என்ன நிலைமைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்க. அதே கருத்தை, அதே சிந்தனையை இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு விதைத்தவன் புரட்சியாளர் பழனி பாபா. என்னரும் தமிழ் மக்களே, நீங்கள் சாதியாக மதமாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றார்.